குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். வணக்கம். செய்தி சுருக்கம். இறங்கி களமாடும் சிஎம் விஜய், 50 மோசடி டெண்டர்கள் ரத்து. தமிழகத்தில் முதல்வர் விஜய் தலைமையிலான தாவிக ஆட்சி அமைந்த பிறகு ஊழலுக்கு எதிராக நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளது. முந்தைய ஆட்சி காலத்தில் விடப்பட்ட டெண்டர்கள் குறித்து துறை வாரியாக விரிவான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏற்கனவே முறைகேடு புகார்கள் எழுப்பப்பட்ட சென்னை மாநகராட்சியின் பல்வேறு டெண்டர்கள் ரத்து செய்யப்பட்டது. நகராட்சி நிர்வாகத்துறையை தன் வசம் வைத்திருக்கும் முதல்வர் விஜயின் உத்தரவின் பேரில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ந்து போக்குவரத்து துறையின் பல்வேறு டெண்டர்களும் சமீபத்தில் ரத்து செய்யப்பட்டது. இந்த நிலையில் நகராட்சி நிர்வாகத்துறையில் மேலும் சில டெண்டர்களில் முறைகேடு நடந்திருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. ஒப்பந்த புள்ளி சமர்ப்பிக்க 1 முதல் 4 நாள் வரை மட்டுமே குறுகிய கால அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது. விதிகளை மீறி இந்த டெண்டர்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக புகார்கள் எழுந்தன. இதையடுத்து குறுகிய கால ஒப்பந்தங்கள் வெளியிடப்பட்டது குறித்து அதிகாரிகளிடம் அரசு விளக்கம் கேட்டிருந்தது. இந்த சூழலில் மாநிலம் முழுவதும் விடப்பட்ட 50 குறுகிய கால டெண்டர்களை ரத்து செய்து முதல்வர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். அதிகபட்சமாக திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை நகராட்சியின் 30 டெண்டர்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. கோத்தகிரி, செங்கம், பெரம்பலூர், திருவள்ளூர், மணப்பாறை, திருவையாறு உள்ளிட்ட நகராட்சிகளில் 20 டெண்டர்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதில் கழிவுநீர் வடிகால் பராமரிப்பு, குடிநீர் இணைப்பு பணி, வாரச்சந்தை கடைகள், புதிய போர்வெல் அமைக்கும் பணி உள்ளிட்ட டெண்டர்கள் அடங்கும். இந்த நடவடிக்கை உரிய விதிமுறைகளை பின்பற்றாததால் மேற்கொள்ளப்பட்டது என நகராட்சி நிர்வாகத்துறை விளக்கம் அளித்துள்ளது. இந்த திடீர் நடவடிக்கை ஒப்பந்ததாரர்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆதி திராவிடர் நலத்துறையா சமூக நீதித்துறையா? பாவம், அவங்களே கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. பட்டியலின மக்களுக்கான துறையை ஆதி திராவிடர் நலத்துறை என்று அழைப்பதா அல்லது சமூக நீதித்துறை என்று அழைப்பதா என்பதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள தாவிக அரசு ஆதி திராவிடர் நலத்துறையை சமூக நீதித்துறை என பெயர் மாற்றம் செய்தது. அத்துறையின் அமைச்சராக விசிகவை சேர்ந்த வன்னி அரசு நியமிக்கப்பட்டுள்ளார். துறையின் பெயர் மாற்றத்துக்கு விசிக பொதுச் செயலரான எம்பி ரவிக்குமார் கண்டனம் தெரிவித்துள்ளதோடு ஆதி திராவிடர் எனும் ஜாதி கடந்த மதசார்பற்ற அடையாளத்தை கொச்சையாக புரிந்து கொள்பவர்கள்தான் மாற்ற கோருகின்றனர். அதை தாவிக அரசு ஏற்றது வேதனை அளிக்கிறது என கூறினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னி அரசு, சமூக நீதித்துறை என்ற பெயர் மாற்றம் சரியானதுதான். இது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் செயல்பாடுகளை மட்டுப்படுத்தாது என கூறினார். இந்நிலையில் திருச்சியில் விசிக ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற அக்கட்சி தலைவர் திருமாவளவன் அமைச்சர் வன்னியரசு கருத்துக்கு மறுப்பு தெரிவிக்கும் வகையிலும் தாவேக அரசின் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலும் ஆதி திராவிடர் நலத்துறை என்பதுதான் சரி என கூறினார். திருமாவளவன் கூறுகையில், நான் எப்போதும் ஜாதி பெருமை பேசியதில்லை. ஜாதி அடையாளத்தை ஒழிக்கவே ஆதி திராவிடர் என்ற பெயர் பயன்படுத்தப்பட்டது. ஆதி திராவிடர் நலத்துறையை சமூக நீதித்துறை என தாவிக அரசு மாற்றியுள்ளது சரியல்ல. ஆதி திராவிடர் நலத்துறை என மீண்டும் மாற்ற வேண்டும் என்பதுதான் விசிகவின் நிலைப்பாடு என்று அவர் கூறியுள்ளார். ரூபாய் 43,865 கோடி கடன், போக்குவரத்து துறையை லாபத்தில் கொண்டு செல்ல தாவிக அரசு முடிவு. தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் 20,000க்கும் அதிகமான பஸ்கள் இயக்கப்படுகிறது. தினமும் 2.03 கோடி பேர் பயணிக்கின்றனர். தமிழக அரசு சமீபத்தில் வெளியிட்ட வெள்ளை அறிக்கையில் அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு 43,865 கோடி ரூபாய் கடன் இருப்பதாக தெரிவித்துள்ளது. ஆனாலும் அரசு போக்குவரத்து கழகங்கள் லாப நோக்கமின்றி சேவைத்துறையாகவே செயல்பட்டு வருகின்றன. தற்போது போக்குவரத்து கழகங்களின் வருவாயை பெருக்க தமிழக அரசு புதிய திட்டங்களை செயல்படுத்த முடிவு செய்துள்ளது. இதுகுறித்து அரசு போக்குவரத்து கழக அதிகாரிகள் கூறியதாவது, அரசு போக்குவரத்து கழகங்களில் கட்டண உயர்வில்லாமல் வாய்ப்புள்ள இதர வழிகளில் வருவாயை பெருக்க உள்ளோம். குறிப்பாக அரசு போக்குவரத்து கழகங்களில் உள்ள காலி இடங்களை தனியாருக்கு நீண்ட நாட்களுக்கு குத்தகைக்கு விடுவது, சூரிய சக்தி மின் உற்பத்தி திட்டங்களை செயல்படுத்துவது, சென்னை போன்ற பெரிய நகரங்களில் பஸ் நிலையங்களில் வணிக வளாகம் அமைப்பது, பல அடுக்கு வாகன நிறுத்தங்கள் அமைப்பது, தனியார் விளம்பரங்களை அனுமதிப்பது, பார்சல் சேவையை மேம்படுத்துவது உட்பட பல்வேறு திட்டங்கள் குறித்து ஆலோசிக்கப்படுகிறது. இவற்றை அரசு இறுதி செய்து தமிழக பட்ஜெட்டில் இடம்பெற செய்யும் என்று எதிர்பார்க்கிறோம் என அவர்கள் கூறினர். மீண்டும் அடிக்க இறங்கிய அமெரிக்கா, அமைதி ஒப்பந்தம் முற்றிலும் முறிந்தது.
அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் கடந்த சில மாதங்களாக ஈரான் மீது தீவிர தாக்குதல் நடத்தி வந்தன. இந்த மோதலை முடிவுக்கு கொண்டுவர ஒரு மாதத்திற்கு முன் அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானது. அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகி ஒரு மாதமே ஆன நிலையில் ஹார்முஸ் ஜலசந்தியில் மீண்டும் இரு நாடுகளுக்கும் இடையே சண்டை வெடித்துள்ளது. ஹார்முஸ் கடல் வழியை ஈரான் தொடர்ந்து கட்டுப்படுத்த முயல்வதாக கூறி அமெரிக்கா மீண்டும் தன் கடற்படை முற்றுகையை அமல்படுத்தியது. இதனால் கடந்த சில நாட்களாக இந்த அமைதி ஒப்பந்தம் முற்றிலும் முறிந்து தாக்குதல்கள் மீண்டும் தீவிரமடைந்துள்ளன. இந்த நிலையில் ஈரானை பேச்சுவார்த்தைக்கு பணிய வைக்க அதன் மின் நிலையங்கள் மற்றும் பாலங்கள் உள்ளிட்ட பொது உள்கட்டமைப்புகளை அழிக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரித்திருந்தார். இப்போது தெற்கு ஈரானில் உள்ள 2 முக்கிய பாலங்கள், ரயில் நிலையம் மற்றும் விமான நிலையம் ஆகியவற்றை இலக்காக கொண்டு அமெரிக்க படைகள் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளன. ஈரானின் ஹோர்மோஸ்கான் மாகாணத்தில் உள்ள பந்தர் காமீர் மற்றும் பந்தர் அப்பாஸ் ஆகிய பகுதிகளை ஒட்டிய முக்கிய போக்குவரத்து பாலங்கள், ரயில் நிலையம் மற்றும் விமான நிலையங்கள் மீது குண்டுகள் வீசப்பட்டன. இதில் பாலங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 7 பேர் இறந்தனர் என ஈரானிய அரசு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அமெரிக்க மத்திய படை தலைமையகம் வெளியிட்ட தகவலின்படி ஈரானின் இராணுவ திறன்களை சீர்குலைக்கும் நோக்கில் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. அமெரிக்க படைகள் ஈரானிய இலக்குகள் மீது நடத்திய தொடர்ச்சியான 6வது இரவு தாக்குதல் இது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் தாக்குதல்களுக்கு பதிலடியாக அமெரிக்காவின் நட்பு நாடுகள் மீது ஈரான் தாக்குதலை தொடங்கியுள்ளது. கத்தார், பஹ்ரைன், குவைத் போன்ற நாடுகளை குறிவைத்து ஏவுகணை தாக்குதல்களை தொடங்கியுள்ளது. தன் நாட்டின் உள்கட்டமைப்புகள் தாக்கப்பட்டால் பதிலுக்கு வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள அனைத்து உள்கட்டமைப்புகளையும் தாக்குவோம் என ஈரான் எச்சரித்துள்ளது. இரு நாடுகளுக்கிடையேயான இந்த மோதலால் ஹார்முஸ் ஜலசந்தி வழியிலான கப்பல் போக்குவரத்து முடங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் கச்சா எண்ணெய் விலை மீண்டும் உயரும், சர்வதேச அளவில் பொருளாதார நெருக்கடி ஏற்படலாம் என கணிக்கப்பட்டுள்ளது. 2வது நாளாக தங்கம் விலை சிறிது சரிந்தது. சர்வதேச நிலவரங்களால் தங்கம் விலை ஏற்ற இறக்கம் கண்டு வருகிறது. தமிழகத்தில் நேற்று தங்கம் விலை கிராமுக்கு 30 ரூபாய் குறைந்து 13,150 ரூபாய்க்கு விற்பனையானது. சவரனுக்கு 240 ரூபாய் சரிவடைந்து 1,05,200 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. வெள்ளி விலையில் மாற்றமில்லை. இந்நிலையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1,04,800 ரூபாய்க்கும், கிராமுக்கு 50 ரூபாய் குறைந்து 13,100 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. கடந்த 2 நாட்களில் தங்கம் விலை சவரனுக்கு 640 ரூபாய் சரிந்துள்ளது. இன்று வெள்ளி விலையும் கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து 235 ரூபாய்க்கும், கிலோவுக்கு 5,000 ரூபாய் குறைந்து 2,35,000 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. நான்கு மாதத்தில் 1,41,00,000 ரூபாய்க்கு ஏற்றுமதி செய்த தமிழகம். இந்தியாவிலிருந்து அமெரிக்கா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், நெதர்லாந்து, சீனா, இங்கிலாந்து, ஐரோப்பா உட்பட பல்வேறு நாடுகளுக்கு பெட்ரோலிய பொருட்கள், மருந்து, ஜவுளி, நகைகள், எலக்ட்ரானிக், பொறியியல் உட்பட பல்வேறு வகையான பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. மேற்காசிய போர் 4 மாதங்களுக்கும் மேலாக தொடர்கிறது. இதனால் உலக அளவில் வர்த்தக பதட்டம் மற்றும் புவிசார் அரசியல் நெருக்கடி நிலவி வருகிறது. இருப்பினும் மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் தகவல்படி நடப்பாண்டு ஜனவரி முதல் ஏப்ரல் வரை 4 மாதங்களில் அதிக ஏற்றுமதி செய்த மாநிலங்களில் 1,41,959 கோடி ரூபாய் மதிப்புடன் தமிழகம் 3வது இடத்தை பிடித்துள்ளது. நாட்டின் மொத்த ஏற்றுமதியில் இது 14.21%. இதில் குஜராத் முதலிடத்தையும் மகாராஷ்டிரா 2ஆம் இடத்தையும் பிடித்துள்ளன. ஆண்டுதோறும் இறக்குமதி செய்யப்படும் முக்கிய தொழில்துறை உள்ளீட்டு பொருட்களில் கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை உள்நாட்டிலேயே தயாரிக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இதுகுறித்து அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளதாவது: கடந்த 2025-26 நிதியாண்டில் 74 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன.
இதில் 38 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக மத்திய அரசின் ஆய்வு தெரிவிக்கிறது. இந்த 38 லட்சம் கோடி ரூபாய் இறக்குமதியில் கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் பல்வேறு தொழில்துறைகளின் உற்பத்திக்கு அத்தியாவசியமான மூலப்பொருட்கள் மற்றும் இடைநிலை பொருட்களாக உள்ளன. ஜவுளி, சோலார் பேனல் உள்ளிட்ட 100 பொருட்களை முதற்கட்டமாக தேர்வு செய்து அவற்றின் உற்பத்தியை அதிகரிக்க அரசு திட்டமிட்டுள்ளது என அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன.